தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகராக வலம் வரும் அதிசர் அவர்கள் அமராவதி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுல அறிமுகமானாரு. ஆரம்பத்துல பல சவால்களை சந்திச்சாரு. எந்த ஒரு சினிமா பின்புலமுமே இல்லாமல் வந்து இன்று கோலிவுட்டையே மாசான நடிகராக வளர்ந்திருக்கார். இதற்கு முக்கிய காரணம் அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான். இன்று அவர் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்திருக்காரு. ஆமாங்க, ஸ்பெயின்ல நடந்த கார் பந்தயத்துல அதிசருடைய அணி 3வது இடத்தை பிடித்து பெருமை சேர்த்திருக்காரா. 991 பிரிவுல முதல் முறையாக நடத்தப்பட்ட இந்த எண்டூரன்ஸ் ரேஸ்ல அவருடைய அணி 3வது இடத்தை தக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் அப்படின்ற விருதுமே அவருக்கு கிடைச்சிருக்கு. துபாய் ஆட்டோட்ரோம்ல நடந்த ரேஸ்லுமே அவருடைய அணி 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அவர் ஒவ்வொரு முறை பிராக்டிஸ் பண்ணும் போதுமே அடுத்தடுத்து விபத்துகள்ல சிக்கியிருக்காரு. இருந்தாலுமே அதுல இருந்து மீண்டு இன்று அவருடைய அணி வெற்றி வாகை சூடியிருக்கு. ஸ்பெயின்ல நடந்த கார் ரேஸ்ல பங்கு கொள்வதற்கு முன்னாடி அதிசர் அவருடைய மனைவி மற்றும் மகளிடம் அன்பு முத்தத்தை பெற்றுக்கொண்டாரு. அதனை பேட்டியிலுமே பேசியிருக்காரு. வெற்றி பெற்ற பிறகுமே தன்னுடைய குடும்பத்தை மேடையேற்றி பெருமைப்படுத்தியிருக்காரு. இது அங்கிருந்தவர்களை பெரிய அளவுல ஈர்த்திருக்கு. இந்த நிலையில் அங்குள்ள பத்திரிகையாளர்கள் அதிசரை சந்தித்து பேட்டி எடுக்க அதுல சில சுவாரஸ்யமான விஷயங்களையுமே ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது என்னை பார்த்து தன்னுடைய ரசிகர்கள் மோட்டார் ஸ்போர்ட்ஸை பின்தொடர்ந்து விட்டனர். அடுத்த சீரியஸ்ல இருந்து இந்திய சினிமாவை ப்ரமோட் செய்ய பிளான் போட்டிருக்க. அன்பு மற்றும் நல்லெண்ணத்தின் காரணமாகத்தான் இதனை என்னால செய்ய முடியுது அப்படின்னு அந்த பேட்டியில பேசியிருக்காரு. இப்படி தொடர்ந்து அதிசர் பாத்தீங்கன்னா கலந்து கொண்ட 4 போட்டிகளிலுமே 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. ஆகையால் இவருக்கு இந்தியாவின் உயரிய விருது அறிவிக்க இருக்காங்களா. இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.